திமுக ஆட்சி 4 ஆண்டுகளில் சாதனை அல்ல வேதனை. சாதனை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். தமிழக மக்களும் வேதனை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். தங்களைத்தானே காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று எங்கள் பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் நேற்றைய தினம் அறிக்கை வெளியிட்டார். தனியாக குடியிருக்கிற வயதானவர்களை குறிபார்த்து அவர்களை கொலை செய்து அவர்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கிற கூட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடக்கும். தமிழ்நாட்டு மக்களை சுரண்டி கொளுத்திருக்கிறார்கள் திமுகவுடைய அமைச்சர்கள் என்று சொன்னால், தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற ரவுடிகள் பட்ட பகலிலே போய் தனியாக வசிக்கின்றவர்களை அடித்து கொலை செய்து அவருடைய பணத்தையும் நகையும் பறித்து கொள்ளும். இதுவரை கைது செய்யப்படவே இல்லை. ஓராண்டுகளுக்கு முன்பாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜெயக்குமார் கொலை செய்யப்பட்டார், எரித்து கொலை செய்யப்பட்டார். எப்படி கொலை செய்யப்பட்டார் என்று இன்ன வரைக்கும் தடயமே இல்லை என்று காவல்துறை சொன்னார். ஆக இதைத்தான் எங்கள் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் சொன்னார், மக்களே நீங்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், இந்த அரசை நம்பி பிரயோஜனம் இல்லை, இந்த காவல்துறை நம்பி பிரயோஜனம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி 4 ஆண்டுகள் சாதனை அல்ல, வேதனை 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 தான். இன்றைய தினம் நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் சரியான பதிலடி கொடுத்திருக்கிறார். பாகிஸ்தான் தீவிரவாதிகள் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல், எந்த உயிர் பலியும் இல்லாமல் மிக ராஜதந்திரமாக இதை கையாண்டிருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். உலகம் முழுவதும் அவருக்கு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கிறார். அன்றைய ராமன் இலங்கை சென்று அரக்கர்களை கொன்று குவித்தார். அதே போல இன்றைய ராமனாக இருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாகிஸ்தான் தீவிரவாதிகளை கொன்று குவித்து அவர்களுடைய முகாம்களை அடித்து நொறுக்கி இருக்கிறார், அழித்திருக்கிறார். இது இந்த வரலாறு. வாழ்க நீ எம்மான் என்று அவரை வாழ்த்த வேண்டும் எல்லோரும்.